ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே ஜாலியாக ஒரு வீடியோ பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம சோகமாக பண்ண வேண்டிய நேரம். சோகம்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி டென்ஷன். காரைக்காலில் ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருக்காங்க, நீங்களாம் சம்பாதிக்கிறதுக்கு தானே வந்து இதில் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே நான் அதை ஹைட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி நான்லாம் சம்பாதிக்கலாம் வரேன். எனக்கு தேவை யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணது வந்து சில்வர் ப்ளே பட்டன் ஒன்று இருக்கும். அது பல பேரோட கனவு ஆக்சுவலாக. அது வாங்கணுன்றதுக்காக தான் நான் யூடியூப்குள்ளே இருந்தேன். இன்ஸ்டாவில் வந்தது நிறைய பேருக்கு இங்கே காரைக்காலில் நிறைய மக்கள்லாம் இருக்காங்க. சில பேருக்கு அந்த ஹெல்ப் எதாவது இருக்கும், அதெல்லாம் பண்ணலாம், நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்றதுக்காக தான் அதுலேயும் வந்து சின்ன சின்ன ஆசை தான். காசு சம்பாதிக்கணும்னு யாரும் நான்லாம் வரவே இல்லைப்பா. நான் இது வரைக்கும் இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி ஒரு ரூபா காசு சம்பாதிச்சது கிடையாது. ஆனால் இன்ன வரைக்கும் நான் எத்தனை ட்ரஸ்ட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு தெரியுமா? மந்த்லியானா நான் எவ்வளோ பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு தெரியும். நான் அவ்வளோ பேருக்கு நிறைய செஞ்சுட்ருக்கேன். எல்லாமே கண்டென்ட் ஆக்கணும்னா நானும் ஆக்குவேன். எனக்கு அதெல்லாம் பண்ணி சம்பாதிக்கணும், ஃபாலோவர்ஸ் வாங்கணும், அது சப்ஸ்கிரைப் வாங்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களால் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு ஃபாலோ பண்ண முடியலன்னா விட்டுருங்க. இந்தமாரி டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி எந்த கமெண்ட் போடாதீங்க. நான் 5-6 வருஷமாக இருக்கேன். இதில் எனக்கு பழகி ஊறி போச்சு. 94K வந்தேன். சில்வர் பிளேட் பட்டன் வாங்குற டைமில் என் சேனல் ஹேக் ஆகிட்டு. நான் அதோட இப்போ தான் 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அதெல்லாம் தாண்டி வந்து தான் நான் ஆரம்பிச்சு இது 5 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். இன்னும் பெரிய இனிமேல் எதுவுமே கிடையாது, பெரிய சக்ஸஸ்லாம் ஒன்றும் கிடையாது. தயவுசெய்து உங்களால் முடியலன்னா விட்டுருங்க, டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. இப்போ நான்றதுனால விட்டுட்டேன், இதெல்லாம் பார்த்து பழகிட்டு. இப்போ புதுசாக ஒருத்தவங்க வராங்க யங்ஸ்டராக, ஒரு நியூவாக இதுக்குள்ளே வராங்க, சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஏதாவது ஒரு அங்கீகாரம் வேணும்னு சொல்லிட்டு வராங்கன்னா அவங்களாம் அதெல்லாம் பார்த்தா விட்டுட்டு போயிடுவாங்க. உங்களால் முடியலன்னா தயவுசெய்து இந்த மாதிரிலாம் போடாதீங்க. அது எல்லாருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதனால் இதோட தவிர்த்துக்கு